வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்மெட்டிக் த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் த்ரெட் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம ரியல் த்ரெட் மாதிரி தெரியாது. பட் இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைல் மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து நார்மலாக எக்ஸ்ட்ரூட் போயிட்டு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒரு ராட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வேணும் ஒரு நட்டு மாதிரியோ ஒரு போல்ட் மாதிரியோ நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். போல்ட்டில் இன்டர்னல் த்ரெட் வர்ற மாதிரி, நட்டில் இன்டர்னல் த்ரெட் வர மாதிரி, இல்லை போல்ட்டில் வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட் வர்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இந்த காஸ்மெட்டிக் த்ரெட் அப்படிங்கிறது இந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷனாக இருக்கக்கூடியது அந்த காஸ்மெட்டிக் த்ரெட் அப்படிங்கிறது. கிரியேட் ஏ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் டு ரெப்ரசன்ட் த டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட். டயாமீட்டரோட த்ரெட்டை மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு அதை விசிபிளாக காட்டும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் வந்து நம்ம சிம்பிள் த்ரெட் வேணுமா இல்லை வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் த்ரெட் வேணுமா அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் த்ரெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணமோ அந்த சர்ஃபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த சர்ஃபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணதையும் உங்களுக்கு அதோட டயாமீட்டர் கிரியேட் ஆகிரும். அப்புறம் வந்து நீங்கள் த்ரெட்டோட டெப்த்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டோட பிச் வேல்யூ அது நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெப்த்தை வந்து அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்துட்டு மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃப்ளிப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த டெப்த் அப்படிங்கிற இந்த டேப் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் த்ரெட் ஃப்ரம் எங்கேருந்து த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டேன். எவ்வளோ தூரத்துக்கு த்ரெட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இப்படி வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை வந்து நம்ம நார்மலாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ISO ஸ்டாண்டர்ட் த்ரெட்டு என்ன கிளாஸு எக்ஸ்டர்னல் என்ன வேணும் இதெல்லாமே மெட்ரிக் த்ரெட்டாக எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தா அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் த்ரெட்டு தெரியும். பட் இந்த த்ரெட்டை வந்து ரியல் த்ரெட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இதில் 2D ஸ்கெட்சில் போயிட்டு 2D வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடியெல்லாம் வந்துட்டு மேனுவலாக ட்ரா பண்ணும்போது த்ரெட்டு வருது அப்படின்னா த்ரெட்டுக்கு வந்து இது மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். மேஜர் டயாமீட்டர் வேல்யூவும் கீழே மைனர் டயாமீட்டர் வேல்யூவும் வச்சு ஒரு இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டு ட்ரா பண்ணுவோம். 2Dயாக நம்ம மேனுவலாக ஸ்கெட்சு ட்ரா பண்ணும்போது. ஸோ அது மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த காஸ்மெட்டிக் த்ரெட்டை வந்து நீங்கள் வேறு ஃபியூச்சருக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 3Dயாக ட்ரா பண்ணிவிட்டு அதை நீங்கள் அசம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இருக்கும். இல்லை அதை வந்து நீங்கள் டிராஃப்டிங் கொண்டு போயிட்டு ட்ராயிங் ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் டிராஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக் த்ரெட்டு கிரியேட் ஆகும். ஆனால் இந்த காஸ்மெட்டிக் த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸ்கொயர்லாம் கிரியேட் ஆகாது. நீங்கள் இந்த காஸ்மெட்டிக் த்ரெட் இன்டர்னலாக வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட மேஜர் யூஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப் பண்ணுற கஸ்டமர் மேபி உங்கள் கம்பெனியில் கஸ்டமர் இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 3Dயாக த்ரெட்டு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது டிராஃப்டிங்க்கு போகும்போது உங்களுக்கு அது வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது 3D மாதிரியே தெரியும் டிராஃப்டிங்லேயும். பட் இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம டிராஃப்டிங் போகும்போது 2D மாதிரி உங்களுக்கு 2D கொண்டு போகும்போது 2D மாதிரி ஈஸியாக கிளியராக இருக்கும். ஸோ ஆஸ் பர் த ட்ராயிங் ரூல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது ஒரு சில கண்ட்ரீஸில் வந்துட்டு அவங்க அந்த ரியல் த்ரெட் மாதிரி இருக்கிற 3D த்ரெட்டிங் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி அவங்க காஸ்மெட்டிக் த்ரெட் தான் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல 3D அனோட்டேஷன் வந்துருச்சு. அதாவது 3Dலேயே வந்து டிராஃப்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்ட் ட்ராயிங் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி நீங்கள் டைமென்ஷன்லாம் பார்க்குற மாதிரி 3D டிராஃப்டிங் இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போ அது ரொம்ப ஃபேமஸாக டெவலப் ஆகிட்டுருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் 3D டிராஃப்டிங்கே வந்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே. நன்றி.